இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேருக்கு சரியான காண்டாகும், நெஞ்சில அப்படியே குறுகுறுக்கும் காண்டாகும். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இந்த வீடியோ வந்து நான் ஒரு காமன் ஹியூமனா பேசுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். சரிங்களா? என்னன்னா வந்து நீங்க கிறிஸ்துமஸ், கிறிஸ்டின்ஸ்லாம் அவங்க ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அதெல்லாம் அடிச்சு உடைச்சு துன்புறுத்தி, நீ அங்க போய் கர்வமா வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கத்துற. முதல்ல கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு என்ன டவுட்னா, அனுமரோ, ராமரோ உன் கணவர் வந்து பக்தா அவர்களை போய் தாக்கி விட்டு வாருங்கள், உடைத்து விட்டு வாருங்கள்னு சொல்லிட்டு போனாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ அவ்வளவு கர்வமா கத்துறியே, நீ பகவத்கீதா ஃபுல்லா படிச்சிருப்பியா? அது ஒரு மைதாமாவும் புடிங்கி இருக்க மாட்டேன். இப்ப நான் பேசுறதும் உனக்கு புரியாது. நான் சொல்றது இங்கேயுமே சில பேர் இருக்கானுங்க அந்த மாரி. அவனுக்காக தான் சொல்றேன். அந்த மாரி பண்ற. நீலாம் எதுக்கு கடவுள் கும்பிடுற? அவர் பேர் எதுக்கு சொல்றீங்கன்னா தகுதியே கிடையாது. நீலாம் வந்து என்ன தெரியுமா? எச்சையோட கேவலமானவங்க நீங்கலாம். அ உங்களலாம் எச்ச கூட கம்பேர் பண்ண முடியலன்னா, எது கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. அவ்ளோ கேவலமான ஜென்மங்க நீங்கலாம். உன்னோட வீடியோ ஒண்ணு பார்த்தேன். எனக்கு இவன பார்த்தோனே வந்து அவன அடிச்சு சாவச்சு இது பண்ணணும் அப்டின்ற அளவுக்கு ஆத்திரம் வந்தது எனக்கு. ஒருத்தன் வயித்து பொழப்புக்காக ரோட்ல தார்ப்பாய விரிச்சு, கிறிஸ்மஸ் ஹேட்டு அந்த ட்ரெஸ்லாம் வித்துட்டு இருக்கான். அவன் இங்கலாம் விக்கக்கூடாதுன்னு அவன அடிச்சு, இது இந்துஸ் நாடுன்னு சொல்லி தொரத்துறியே! இவன்லாம் வந்து சோறு தின்னானா? இல்ல மத்தவங்க பேண்டதெல்லாம் அள்ளி தின்னுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கானா? தண்ணிக்கு பதிலா மூத்திரத்த வச்சு உயிர் வாழ்றானான்னு தெரியல. எனக்கு அவ்ளோ ஆத்திரம் வருது. எங்க அம்மா ஒரு டயலாக் சொல்லுவாங்க. இது சொன்னா எந்த அளவுக்கு கான்ட்ரோவர்சியா போகும்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் காமனா சொல்றேன். இந்துஸு, கிறிஸ்டியன்ஸு, முஸ்லிம்ஸ்ன்னு இல்ல. காமனா சொல்றேன். எங்க அம்மா சின்ன வயசுல நான் படிக்க மாட்டேன் சரியா? அவன் மூத்திரம் வாங்கி குடிச்சாலும் நீ ஒழுங்கா படிக்க மாட்ட. நல்லா படிக்கிற பையன வச்சு சொல்லுவாங்க. அப்ப சொல்றேன். கடவுளே உங்களலாம் நேர்ல வந்து சொன்னாலும் நீங்கலாம் திருந்த மாட்டீங்க. என்ன? அவரோட இது வாங்கிட்டு வந்து குடுத்து குச்சி அறிவு வருதுன்னு பார்த்தாலும் உங்களுக்குலாம் கண்டிப்பா வராது. நீங்கலாம் அதுக்கு தகுதியே கிடையாது. நீங்கலாம் செத்துருங்க. நீங்கலாம் இனிமே என்ன பண்ணுங்க, இனிமே எனக்கு சோறு தண்ணி வேணாம். நான் வந்து பேண்டதையும், மூத்திரத்தையும் மாறி மாறி சாப்பிட்டு குடிச்சு உயிர் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உயிர் வாழுங்கன்றேன். தயவு செஞ்சு மதத்த வச்சு, கடவுள வச்சு அரசியல் பண்றது, அது பண்றேன், இது பண்றேன்னு பண்ணாதீங்க. ஒருத்தன் என்னன்னா நான் கொன்னுட்டு என் கடவுளுக்காக பண்ணேன்றான். இன்னொருத்தன் அது பண்ணிட்டு என் கடவுளுன்றான். ஏன்டா கடவுள் கடவுள்ன்ற மனுஷன் நீங்க இன்னைக்கு தான்டா பண்ண போற. உனக்கு புடிச்ச கடவுள நீ கும்பிடு. மத்த கடவுள அசிங்கமா பேசாத. அதேதான் எல்லாருக்குமே சொல்றேன். நான் இந்துஸ்க்கு சொல்றேன், கிறிஸ்டினுக்கு சொல்றேன், முஸ்லீம்ஸ் சொல்றேன். இங்க எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாருமே சமம் தான். எல்லாம் மனுஷனா பாருங்க. இன்னைக்குமே எனக்கு வந்து ஒரு 3 கேக் வந்தது. குடுத்துட்டு போனாங்க கிறிஸ்டியன் ஃபிரெண்ட்ஸ் வந்து. என்ன அதனால, "ஐயோ! நான் மாலை போட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்காமவும் இல்ல. நான் மாலை போட்டுருக்கேன்னு அவன் குடுக்காமவும் போகல. அவன் குடுத்துட்டு போனான். "சரிடா நீ அப்புறம் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மனுஷங்க அப்படின்னு பாருங்கடா.